வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது ஆசிரியர் தேர்வு வாரியம். அதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஜிடி தேர்வு சம்மந்தமான ஒரு சில தகவல்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்ஜிடி தேர்வு எழுதிட்டோம். அதற்கான ஆன்சர் கீ அப்படின்றதும் கொடுத்துட்டாங்க. அதில் அப்ஜெக்ஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தெரிவிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறது மூலியமாக நமக்கு ஒரு கேள்விக்கான ஆன்சர் நம்ம ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்போம். பட் அவங்க கொடுத்த ஆன்சர் கீழே வேறு ஒன்று இருக்கும். ஸோ அதனுடைய இதுக்காக தான், இந்த மாதிரி கான்ட்ரவர்சி வர்றதுக்காக தான் அப்ஜெக்ஷன் அப்படின்றது தெரிவிப்போம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வேறு ஏதாவது ஒரு மெட்டீரியலில் இருக்கிற ஆன்சர் கீ எடுத்து இதில் இந்த மெட்டீரியலில் இந்த ஆன்சர் தான் இருக்குது அப்படின்னா அது ஏற்றுக்க மாட்டாங்க. கரெக்டாக ப்ராப்பராக டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர் கீ அப்படின்றது தான் கொடுக்கணும். ஸோ அதுதான் ஃபைனலாக ஆன்சர் அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ அதை தாண்டி மற்றது ஏதாவது வேறு எதாவது புக்கில் இருக்குது, இதில் இருக்குது, அதை நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. அதே போல் ஒரு ஆன்சர் கீக்கு எல்லாருமே அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. யாராவது ஒருத்தர் அப்ஜெக்ஷன் தெரிவித்தாலும் அது எல்லாருக்கும் கிடைக்கும். பட் மேபி உங்களுக்கு இது தவறுதலாக தோணுது, நம்ம அப்ஜெக்ஷன் இதுக்கு தெரிவிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற கேள்விகளை தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் நினைக்கிற கேள்வியை மற்ற நபர்கள் யோசிக்காமல் இருந்திருக்கலாம். அதுக்கு ஆன்சர் இதுதான் சரி போல் அப்படின்ற மாதிரியும் நினச்சிருந்துருக்கலாம். ஸோ அதனால் ஆன்சருக்கு யாருமே அதை அப்ஜெக்ஷன் தெரிவிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ஆன்சர் இது தப்பாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக அப்ஜெக்ஷன் அப்படின்றதில் தெரிவிக்கலாம். ஸோ அடுத்த கட்டம் பார்த்தீங்க அப்படின்னா, அப்ஜெக்ஷன் தெரிவித்ததுக்கப்புறம் ஆன்சர் ஸ்டார் கொஷின், அதாவது இந்த ஸ்டார் கொஷின் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஸ்டார் கொஷின் பொறுத்தளவுக்கு எல்லாருக்குமே அந்த ஸ்டார் கொஷின்ஸ் எத்தனை இருக்கோ அதற்கான மதிப்பெண்கள் அப்படின்றது கொடுத்துருவாங்க. இதில் அப்ஜெக்ஷன் தெரிவித்தாங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த ஸ்டார் கொஷின் மார்க்கு அப்படின்ற மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அப்ஜெக்ஷன் கொடுக்குற எல்லாருக்குமே, கொடுத்தவங்க கொடுக்காதவங்க எல்லாருக்குமே ஸ்டார் கேள்விகளுக்கான மார்க்கில் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி இவங்களுக்கு குறைக்கணும், உங்களுக்கு கூட்டணும் அப்படின்றதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக அதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் இருக்கலாம். நம்ம தொடர்ச்சியாக இது சம்மந்தமான வீடியோக்கள் அப்படின்றது நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே தான் இருப்போம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.